ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணன் கோயிலுக்கு தான் போனோம். உரியடி உண்டு, அது பார்க்க தான் போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்து, சரி அதை போய் பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துருந்தேன். நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, எல்லாருமே பரதநாட்டியம் பார்த்துட்டு இருந்தாங்க. பரதநாட்டியம் கூட சூப்பராக இருந்து அடிப்பொலின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சரி உரியடி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி நானும் என் பொண்ணு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அந்த தெருவை சுற்றி வருவோம்னு சொல்லி தான் அப்படி போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த உரியடிக்கான அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்து பலூன் எல்லாம் வச்சு பூ அலங்காரம் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்து அப்படி நாங்கள் அந்த கோயிலை சுற்றி ஃபஸ்ட்டு கோயில் ஃப்ரெண்டில் இருந்தால் தொடங்கும் சொல்லி கோயில் ஃப்ரெண்டில் வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 குட்டி கிருஷ்ணன் அழகாக இருந்தாங்க. குட்டி கிருஷ்ணரை பார்க்க சூப்பராகவே இருந்தாங்க. அவங்க தான் உரி அடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே நின்று உரி அடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கிட்ட இங்கிட்ட நின்று கொஞ்சம் நேரம் நின்று விளையாட்டு காட்டி கடைசியாக ஒரு கிருஷ்ணர் வந்து அந்த பானையை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வாகனத்தோட தான் தெருவை சுற்றி ஒவ்வொரு இடத்துலையுமே உரி அடிக்கணும். மொத்தம் 5 இடத்துல வச்சுருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி அப்படி தெருவை சுற்றி வந்து சாமி வாகனம் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண கோயிலில் வந்து தேரோட்டத்துக்கு வந்திருந்தாங்களே அந்த தம்பி மாதிரி தான் வந்திருந்தாங்க. தம்பி அண்ணன்மார் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லோரும் பேசுனாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம். அப்படி பேசிட்டு அப்படி வந்து தெருவை சுற்றி அப்படி வந்துட்டு இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தெருவை சுற்றி வந்து இந்த கோயில் அந்த எண்டு லாஸ்ட்டில் வந்து அங்கே ஒரு இது வச்சுருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக வந்து சாக்கில் இது வந்து ஒரு குட்டி ராதை நம்மளுக்கு கை காட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாக்கில் தான் வந்து பூ வச்சுருந்தாங்க. அந்த சாக்கில் இருந்து பூ அள்ளி அவங்க மேலே போடுற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, அந்த பானையில் போடுங்கன்னு. குட்டி பசங்க கேட்கவே இல்லை, அவங்க மேலே அப்படி தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு குட்டி கிருஷ்ணன் பானையை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஎன்ஆர் ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்கு முக்கில் ஒன்று வச்சுருந்து அங்கே வந்து ஒரு தாத்தா தான் பானை உடைக்காதுன்னாரு. அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சர்வத்துலேயும் தண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி பசங்க தான் ஜாலி. குட்டி பசங்க அப்படி இந்த தண்ணியை கோரி எரிஞ்சிட்டே இருந்தாங்க. தாத்தா மூக்கிலெல்லாம் தண்ணி பட்டு, அதனால தாத்தா எப்படியோ அங்கே ஓடி ஏதோ உடைச்சிட்டாரு. பசங்க என்ன சேட்டை தெரியுமா, குட்டி பசங்க. அதனால அது ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அந்த பசங்களை பார்க்கல நம்மளும் அப்படி குட்டி பசங்களாக ஆயிடலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தாத்தா வந்து அந்த பானையை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக சாமி வந்து தெரு சுற்றி ஒவ்வொரு வீடாக சுருளி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அதில் இருந்து கடைசி வந்து இது வந்து இந்த நம்ம மரகதி வெள்ளையம்மன் கோயில் ஃப்ரெண்டில் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் செம ஜாலியாக இருந்து பசங்க. எப்படி சொல்கிறது, அங்கே வந்து கலர் தண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கலர் தண்ணியாக வச்சுருந்தாங்களாம். பசங்க வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்த பசங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ப்ளூ கலர் ஆகிடுச்சு. அங்கே நல்லா ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்ச நேரம் அந்த பசங்க கூடலாம் நின்று விளாண்டுருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு அண்ணா தான் உரி அடித்தாங்க. அவங்க லாஸ்ட் வர ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படி விளாண்டு ரொம்ப நேரம். இங்கே தான் நல்ல லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணிக்கூருக்கு மேலே தான் இங்கே ஆச்சு. அங்கே